உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கு, ரெண்டாவது ஜனார்தன கமிட்டி அறிக்கை ஒரு பக்கம் இருக்கு. அப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது? இதை நீங்க நடைமுறைப்படுத்தலாம், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. மாநில அரசு என்னது? விதி 341 நீங்க திருத்துவதற்கான அதிகாரம் இருக்கு. இதான் இந்த 15 ஆண்டுகளா நடந்த சட்ட போராட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, விதி 301 நம்ம திருத்த முடியுமா? முடியாது. மாநில அரசு அதற்கான முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன கிரிட்டீரியா கொடுக்குறான்? இதை நீங்க திருத்தலாம் அப்படின்னு சொன்னா என்ன கொடுக்குறான்? முதல் கிரிட்டீரியா என்ன கொடுக்குறான்? அந்த மக்கள் தொகை பிரதிநிதித்துவத்துக்கு அடிப்படையில் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் கிரிட்டீரியா அவன் சொல்றது மக்கள் தொகை பிரதிநிதித்துவ அடிப்படையில் கொடுக்குறான். அப்ப SCA உடைய 2001 கணக்கெடுப்பின் படியே 2.7% தான். ஆனா இவன் கொடுத்தது 3%. அவன் கொடுக்கிற அந்த வழிகாட்டு நெறிமுறையிலே முதல் வழிகாட்டு நெறிமுறையிலேயே இந்த இடஒதுக்கீடு வயலேட் செஞ்சிருக்கு. இப்போது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பும் படியே பார்த்தாலும் கூட இந்த சட்டம் அறிந்தேர் உள்ஒதுக்கீடு சட்டம் செல்லாது. ஏனென்றால் முதல் விதியா முரண்பாடாதான் இருக்கு.